இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண பாவம் என் ஆத்மா சாந்தி அடையல பெரியம்மா. ஆவியா பேயா அலைஞ்சிட்டு இருக்க. நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா செத்ததுக்கு அப்புறமா எனக்கு நிம்மதி கிடைக்கல. நீங்க சேனு மாமா மாயா தனான்னு எல்லாரும் எனக்கு நல்ல புத்தி தான் சொன்னீங்க. ஆனா நான் அதை கேட்கல, உங்க யாரையும் மதிக்கல. என் மனசறிஞ்சு சீனு மாமாவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் மேல அபாண்டமா பழி சுமத்தின. அவர் எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி மாயா சீனு மாமாவோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தேன். அதுக்கான பலன் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு கல்யாணமே நடக்கல. என்ன கொன்னுட்டாங்க பெரியம்மா. நான் சொன்னதை நம்பாம பெரியப்பாவும் நீ சொல்றது உண்மையான திரும்ப திரும்ப கேட்டாங்க. போய் சொல்லி அவருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அதனாலதான் செத்ததுக்கு அப்புறமும் சாந்தி கிடைக்காம இப்படி அலையிறேன். செத்தது கூட இல்ல பெரியம்மா, இப்படி அலையிறல்ல, இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. ஐயோ சாரு, சாரு, சாரு இங்க பாருமா. உன்னை யாருமா கொன்னது? அதை எப்படி பெரியம்மா சொல்லுவேன்? பெரியம்மா, அந்த உண்மை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். பெரியம்மா, நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். ஆனா என் ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணுவீங்களா? சொல்லு சாரு, சொல்லி என்ன செய்யணும்? என் ஆத்மா சாந்தி அடையணும்னு பெரியப்பா எனக்காக வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணணும். அவங்க அதை செஞ்சாங்கன்னா நிச்சயமா என்னோட ஆத்மா சாந்தி அடையும். இதை எனக்காக பெரியப்பா கிட்ட சொல்லி செய்ய சொல்றீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் பெரியம்மா. கண்டிப்பா செய்றேன் சாரு, கண்டிப்பா செய்றேன், கண்டிப்பா செய்றேன், கண்டிப்பா செய்றேன் சாரு, கண்டிப்பா. கொலைய தற்கொலைன்னு மாத்த சொன்னது யாரு? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். சாதாரண அக்யூஸ்ட டீல் பண்ற மாதிரி உங்களை டீல் பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஒழுங்கா சொல்லிடுறீங்களா? இல்ல ரகுராம் தான் பணத்தை கொடுத்து தற்கொலைன்னு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாரு. ரகுராமா? அவரை தான் உடனே கைது பண்ணி லாக்அப்ல வச்சுட்டாங்களே. லாக்அப்ல இருக்கிறப்பதான் ரகுராம் என்கிட்ட டீல் பேசினாரு. ஆக பணத்தை வாங்கிட்டு 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். சாரு கையில இருந்த கடிதத்தின் அடிப்படையில தான் சாருவை தற்கொலைக்கு தூண்டியதா இந்த ரகுராம் சீனு மேல குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனா சாரு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரீபோஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த கொலையை ஏன் ரகுராம் சீனுவே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகமும் வருது. அதுக்கு சாட்சியாக ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். சாட்சியோட வீடியோங்கிறதுனால அதை டிவிலேயே பிளே பண்ணலாம். அந்த பென்டிரைவை வாங்கி பிளே பண்ணுங்க. எஃப்ஐஆர் போடும்போதே சாருடைய ட்ரெஸ் ஈரமா இருந்ததும் அந்த பொண்ணோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருந்ததும் எனக்கு தெரியும். ஆனா ரகுராம் என்கிட்ட பெரிய லெவல்ல பணம் தர்றதா சொல்லி நடந்தது தற்கொலை மாதிரி தான் தெரியணும், கொலையா தெரியக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு. அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த 2 விஷயத்தையும் எஃப்ஐஆர்ல குறிப்பிடாம மறைச்சிட்டேன். ரகுராமோட ஆட்கள் என்ன வந்து சந்திச்சு நடந்தது தற்கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தர சொன்னாங்க. அதுக்கு சன்மானமா ஒரு பெரிய தொகையை தந்தாங்க. அதனால சாரு கையில இருந்த பிரேஸ்லெட்டையும்
உடை ஈரமா இருந்ததையும் மறைச்சு நடந்தது தற்கொலை தான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். யுவர் ஆனர், சாட்சிகளின் இந்த வாக்குமூலத்தின்படி கொலைங்கிறத மறைச்சி தற்கொலைன்னு நிரூபிக்க ரகுராம் முயற்சி செஞ்சிருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரிய வருது. இவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் யுவரான நீங்களே பாருங்க. ம். எதுக்காக ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோவை சப்மிட் பண்ணீங்க? யுவர் ஆனர், அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஏசிபி முத்துசெல்வத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். முத்துசெல்வன் முத்துசெல்வன் முத்துசெல்வன். வணக்கம் யுவரானா. ம். இந்த வழக்குல ஒரு சில உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த போலியான ஏஐ வீடியோவை கொடுத்தேன். கூடிய சீக்கிரமே இந்த வழக்குக்கான நிஜமான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பான அதிகாரிங்கிறதுனால உங்க பதிலை ஏத்துக்கிட்டு வரும் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ யுவரானா. ரகுராமை பத்தி ஊருக்குள்ள எல்லாருமே நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அந்த வீடியோவை காட்டின அந்த நொடி ரகுராம் தன் மேல விழுந்த பழிய நினைச்சு துடிச்சதை பார்த்தேன். சீனுவோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் கல்பிரேட்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலே பணம் கொடுத்தது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி பணம் கொடுத்தவங்க தான் உண்மையான குற்றவாளியா இருக்க முடியும். இனி இந்த கேஸை டீல் பண்ற என்னோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவேன். ஓ, வெல்டன் சார். தேங்க்யூ சார். ம். ஐயா, என் புருஷனும் என் மருமகனும் ரொம்ப நல்லவங்க. இந்த பழி பாவத்துல இருந்து எப்படியாவது நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். நான் ஒரு போலீஸ்காரமா ஒரு வழக்குல நான் யாரையுமே நல்லவன் கெட்டவன்னு பாக்கறது இல்ல. அவன் குற்றம் செஞ்சவனா செய்யாதவனா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். குற்றம் செஞ்சவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். உண்மையிலேயே ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலனா கண்டிப்பா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்.